பிறந்ததனால வரக்கூடியது அப்படிங்கிறதுதான் நிறைய பேர் சொல்றேன். நான் இந்த குலத்தில் பிறந்தேன், நான் இந்த குலத்தில் பிறந்தேன், நான் இந்த குலத்தில் பிறந்தேன் அப்படின்னு நிறைய பேர் அப்படிதான் சொல்லிக்கிறேன். கிரமன்கா போட்டுன்னு இருக்கிறவாளே அப்படிதான் சொல்றேன். அது பிராமணான்னு சொல்லிக்கிறவாளும் அப்படிதான் சொல்றேன். எல்லாருமே அப்படிதான் சொல்றேன். ஆனா வேதத்துல என்ன சொல்றது, சாஸ்திரத்துல என்ன சொல்றது, ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படிங்கிறத இன்றைய தினம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுல முதல்ல வேதத்துல சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, வேதத்துல எந்த இடத்துலையுமே ஜாதி பற்றி சொல்லலை அப்படிங்கிறது ஒரு பிரமாணம். இன்னொன்று சொல்லலைன்னு சொன்னாக்க புருஷ சூக்தத்துல சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொன்னா பிராமணோசி மகமாசீது மாகுராஜியா ஊரு ததசேத் வைஷ்யகம் அப்யாம் சூத்ரோ அஜாயதா அப்படின்னு சொல்லுகிற பொழுது பிராமணோசிய முகம் ஆசீத்துன்னு சொல்றது, ஆசீத்துனா தோன்றினான்னு அர்த்தம் கிடையாது. முகத்துல இருந்து தோன்றினான் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அர்த்தம். இதுக்கு அப்படியே நேர் எதற்க கண்ணன் தன்னுடைய கீதையில என்ன சொல்றான் அப்படின்னாக்க, சாதும் வர்ணம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகசகா அப்படின்னு சொல்றான். குண கர்ம விபாகசகா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, குணத்தினாலும் கர்மத்தினாலும் இந்த வர்ணங்கள் உண்டாக்கப்படுகிறது, வர்ணங்கள் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கண்ணன் கீதையிலே சொல்றான். கண்ணன் கீதையில குணத்தினாலும் கர்மத்தினால்தான் தான் இந்த வர்ணங்கள் உண்டாகிறது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறப்பினால் எதுவும் கிடையாது, குணத்தினாலும் கர்மத்தினாலும் தான் இந்த வர்ணங்கள் பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்னு சொல்லிக்கக்கூடிய அநேக வர்ணங்கள் குணத்தினாலும் கர்மத்தினாலும் தான் உருவாக்கப்படுகிறது அப்படின்றத கண்ணனே கீதையிலே சொல்றார். அப்போ கீதையில கண்ணன் சொன்னது சரியா இருக்குமா, இல்லை வேதத்திலே சிலர் வேத அர்த்தம் ஆசைத்தனம் அப்படி கிடையாது, தோன்றினான்னு தான் வச்சுக்கலாம், படைக்கப்பட்டதுன்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்றான். ஆளுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். ஆசீத்தினா தோன்றினான்னு அர்த்தம் கிடையாது, அப்படிங்கிறபடினால அது தோன்றவில்லை அப்படிங்கிறது அதுக்காக. ஆனால் ஆள் ஒருத்தம் ஒரு விதமாக அவளுக்கு தோன்றதை சொல்லிக்கணும். அப்படி தோன்றதை சொல்லினாலும் கண்ணன் சொல்றதை எடுத்துக்கொள்ளணும். கண்ணன் அவனுக்கு தோன்றதை சொல்ல முடியாது. கண்ணன் என்ன உண்மையோ அதை தான் கீதையிலே சொல்லியிருக்கணும். நம்ம கண்ணன் சொல்ற கீதையில சொல்லியிருக்கிறது தான் வேதத்துல இருக்கணும். ஏன்னா எம்பெருமானுடைய மூச்சு காற்று வேதம். அப்போ எம்பெருமானுடைய மூச்சு காற்று வேதம்னா இப்போ எம்பெருமான் சொல்றதும் அதுல இருந்திருக்கும். அப்போ அந்த அர்த்தத்தை மாற்றி சொல்லக்கூடாது. அப்போ கண்ணன் என்ன சொல்றான்? குணகர்ம விபாகசகா, குணத்தினாலும் கர்மத்தினாலும் தான் வர்ணங்கள் என்னால் பிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படித்தான் குணத்தினாலும் கர்மத்தினாலும் தான் இது உண்டாகிறது அப்படிங்கிறது தான் பிரமாணம். வேற எந்த நூலிலுமே ஸ்ரீ வைஷ்ணவ நூல்களாகட்டும் சாஸ்திர நூல்களாகட்டும் எந்த நூல்களிலே பிறப்பினால் ஒருவன் பிராமணன் என்றோ வைசியன் என்றோ சத்தியன் என்றோ சூத்திரன் என்றோ எந்த நூல்களிலும் குறிப்பிடப்படவில்லை. அதே மாதிரி வேதத்துல இப்படி சொல்றார். திவ்ய பிரபந்தத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, திவ்ய பிரபந்தத்துல திருமங்கையாழ்வார் அறநதி நால்வகை வருணனும் ஆயினாய் அப்படின்னு சொல்றார் திருமங்கையாழ்வார். அவரும் அதே கடல் ரீதியில சொன்ன வார்த்தையத்தை திருமங்கையாழ்வார்னு சொல்லுகிறார். அறநெறி, அறம் என்பது குணம், நெறி என்பது கர்மம். அறநெறி, அறநெறி நால்வகை வேண வர்ணமும் ஆயினாய் அப்படின்னு சொல்றார். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அறநெறி பிரகாரம் வாழக்கூடியது 4 வகை வருணமும் அப்படின்னு சொல்றார் திருமங்கையாழ்வார். திவ்ய பிரபந்தத்தில் அறநெறியை தான் சொல்றது, குணகர்மவை தான் சொல்றது. அப்போ கீதையிலே கண்ணன் சொல்றதான் திருமங்கையாழ்வார்னு சொல்றது. சரி, சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பார்த்தா, ஜென்மனா ஜாயதே சூத்ரா கர்மனா ஜாயதே சகா வேதமுக்யந்தி விப்ராணாம் பிரம்மஜ்ஞானாந்தி பிராமணா அப்படின்னு சொல்றது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்றது? ஜென்மனா ஜாயதே சூத்ரா, பிறக்கும் போது அனைவருமே சூத்திரர்கள். இரண்டாவதுல சொல்லும் போது என்ன சொல்றது? குண கர்மனா ஜாயதே த்விஜஹா, அவனவருடைய கர்மத்தை
இப்போ பிராமணன், சத்திரியன், வைசியன் இவர்களுடைய கர்மம் என்னென்ன? அவன் த்விஜன், பூநூல் அணிந்து கொள்ளக்கூடியவன். ஒரு குருவை ஆசிர்வதித்து சத்திரியன், வைசியன், பிராமணன் என்பவன் குருவனிடம் ஆசிர்வதித்து பூநூல் அணிந்து கொண்டு இரண்டாவது மந்திரோபதேசத்தை பெற்றுக்கொண்டு சந்தியாவந்தனம் செய்யக்கூடியது, மற்ற வேறுகளை செய்யக்கூடியது த்விஜன், இரு பிறப்பாடன். அவன் தான் பார்ப்பனன். பார்ப்பனன்னா யாருன்னு கேட்டான்? த்விஜன். த்விஜன் யாருன்னு கேட்டான்? சத்திரிய, வைசிய, பிராமணன் 3 பேரும் த்விஜர்கள் தான். இவர்கள் 3 பேருக்கு சொல்லக்கூடியது பார்ப்பனன், பார்ப்பனன் அப்படின்னு சொல்லக்கூடாது. த்விஜர்கள் யாரு? பிராமண, சத்திரிய, வைசிய 3 பேரும் த்விஜர்கள்னா. எதனால த்விஜர்கள்? இரு பிறப்பாளர்கள். இரு பிறப்பாளர்கள் ஏன்? குருவனிடை வந்து ஆசிரதிச்சு குருவன் கையால் யஜ்னோபவீதம் பூநூல் அணிந்து கொண்டு வேத சாஸ்திரங்களை கற்பதனால் இவனுக்கு 2வது பிறப்பு. 2வது பிறப்பு அப்படின்னு சொல்றது எப்படின்னாக்க, ஒரு பறவை வந்து ஒரு முட்டை போடுறது, அது ஒரு பிறப்பு. முட்டையிலிருந்து குஞ்சு வருவது, அது 2வது பிறப்பு. 2 பிறப்பு. அது போன்றால் இது தாயின் வயிற்றில் பிறந்து இருந்தாலும் குருவை ஆசிர்வதிச்சு குருவின் மூலமாக யஜ்ஞபூர்வம் சாத்திட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்வது 2வது. அதுதான் விஜர்கள். விஜர்கள் யாரு? இருபிறப்பாளர்கள். அவர்கள் யாரு? பிராமணன், சத்திரிய, வைசிய 3 பேருமே த்விஜர். அப்போ கர்மணாஜாயதே த்விஜः வேத முக்கியந்தி விப்ராணாம் வேத முக்கியந்தி விப்ரஹா. இப்போ இதுல வந்து வேதத்தை நல்லா வாசிக்கிறான், வேதத்தினுடைய அர்த்தமும் நல்லா தெரிஞ்சுக்கிறான். வேதத்தினுடைய அர்த்தம் நல்லா தெரிஞ்சுட்டா யார் அவன்? வித்யார்த்தி. வித்யார்த்தினா என்ன? ஞானமுடையவன். விப்ரஹா அப்படின்னு அவனுக்கு நல்லா 3 பேரும் நல்லா வாசிக்கிறார். 3 பேரும் நல்லா வித்யார்த்தி. அவர்கள் யாரு? விப்ரஹா. அதற்கடுத்த 4வதா சொல்றார் பிரம்மஜானந்து பிராமணா. இந்த 3 பேரும் நல்லா வேத சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிச்சதுனால அவன் விப்ரனா இருக்கான். விப்ரனா யாரு? வித்யார்த்தி. நல்லா வாசிச்சான். வேத தர்மசாஸ்திரம், இதிகாச புராணத்தெல்லாம் நல்லா வாசிச்சால் வித்யார்த்தி. இப்போ இந்த வித்யார்த்தியில இருந்து நாம் படித்த வேத புராண இதிகாசத்துல இருந்து அவன் என்ன தெரிந்து கொண்டான் அப்படின்னா, எம்பெருமான் தான் சாஸ்வதம், சிவன் நாராயணன் பரத்துவம், இந்த உலகம் மாயை எல்லாம் அழிகிற போது அவன் ஒருவன் தான் நெஞ்சி இருக்கக்கூடியவன், பரபிரமம் தான் நிரந்தர வஸ்து அப்படின்ட்டு எவன் ஒன்று தெரிந்து கொண்டு எம்பெருமானே கதின்னு வாழணும் அப்படின்னு தெரிந்து கொள்கிறானோ, அந்த பரபிரமத்தினுடைய ஞானத்தை எவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் பிராமணன். பிரம்ம ஞானத்து பிராமணா. கற்றதில இருந்து எவன் தெரிந்து கொண்டானோ, கற்றதில இருந்து கற்றதின் சுருக்கம் என்ன? பரபிரம்மம் தான், கண்ணன் தான் எல்லாம் அப்படின்னு எவன் தெரிந்து கொண்டானோ அவன் பிராமணன். அப்ப என்ன அர்த்தம்? சாஸ்திரம் என்ன சொல்றது? இறக்கிற பொழுது எல்லாருமே சூத்திரர்கள். ஜென்மனாஜாயதே சூத்ரஹா, கர்மனாஜாயதே த்விஜஹா. கர்மாவை செய்கிற பொழுது அவன் த்விஜன், இருபாலன். வேத முக்கியத்து